இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த கரையை வச்சு எப்படி வந்து ஒரு ரவுண்ட் நெக் தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு லென்த்து கரை இருக்குது, அதை வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ அதை வந்து 3 வந்து அளவு பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக 3 அளவாக வந்து கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த இருக்குங்க. இப்போ இதே மாதிரி கரெக்டாக மடித்து வந்து அந்த ஒரு அளவு ஒரே மாதிரி நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு 3 அளவாக வந்து அதை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. ஆனால் ஒரே அளவு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஜாயின் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக அதை 3 வந்து கட் பண்ணிக்கிறோங்க. சாரியில் வந்து இந்த பிளாக் கலரில் வந்து பிளாக்கும் ரெட்டும் கலந்து கோல்டு 3 கலந்து வந்து நமக்கு வந்து கரை இருக்குது. இப்போ இது வந்து நல்ல பக்கம், சாரி இது வந்து நல்ல பக்கம். இப்போ இது வந்து உள் பக்கம். இதை கரெக்டாக இதை வச்சு அப்படியே கரெக்டாக ஜாயின் போட்டுடலாம். கரெக்டாக ஒட்டில் ஜாயின் போட்டுருங்க. ரொம்ப தள்ளி போடக்கூடாது, ரொம்பவும் கிட்டத்துலேயும் போட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக. இப்போ அதை அப்படியே பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுட்டு இன்னொரு பிட்டையும் வந்து கரெக்டாக அதில் வச்சு ஜாயின் போட்டுருங்க. அந்த பிளாக் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை 3 நமக்கு வந்து 3 பீஸ் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதை வந்து கரெக்டாக இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோங்க. இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இதை வந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு வந்து இதை வந்து மடிங்க. நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி மடிச்சுக்கிறோங்க. எந்த அளவுக்கு நமக்கு வந்து பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு அகலம் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இதை வந்து கரெக்டாக அந்த பிசுறு வெளியில் வந்துடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு இந்த பீஸ் வந்து லைட்டாக இழுங்க வெளியில். இப்போ நமக்கு வந்து எந்த அகலத்துக்கு வந்து பீஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து பார்த்துக்கிறோங்க. நல்லா ஈவனாக வந்து சுருட்டிக்கிட்டு இந்த பீஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். எவ்வளவுக்கு நமக்கு வந்து பீஸ் வந்து அகலம் தேவை அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு வேணும்னா இதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இது வந்து நான் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து புரியும். கிராஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக வரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி போடுறது. இப்போ இந்த பீஸ் வந்து தேவையில்லை. இப்போ ஓரளவுக்கு இது வந்து கிராஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து இந்த 2 பீஸாக போடுற அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நீட்டாக வந்து இந்த ரோல் பண்ணதை அப்படியே வச்சு இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. கிராஸ் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி பீஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அந்த பீஸை வந்து. கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த இருக்கு பாருங்கள் பீஸ் வந்து இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நமக்கு வந்து பீஸ் வந்திருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் எடுத்து கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிட்டு நமக்கு வந்து இப்போ இந்த ரவுண்ட் நெக் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இந்த பீஸை கரெக்டாக ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. வச்சு கரெக்டாக இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி இருந்திருக்குல, இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை கரெக்டாக அப்படியே திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வந்து ஜாயின் போட்டுருங்க. பிசுறு வந்து ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். ஆப்போசிட்னால் கரெக்டாக அந்த 2 வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நான் எல்லா பீஸும் அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து போட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக எல்லாம் நான் ஜாயின் போட்டு ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பக்கம் வந்து பிசுறு மடித்து நம்ம வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து அடிச்சிடலாம். அப்போ வந்து பிசுறு ஒரு பக்கம் போயிடும். அதை வந்து கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சிருங்க.
பிசுறு வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடித்து அடிச்சிருங்க. இப்போ நான் அதை வந்து ஜாயின் போட்டுட்டு ஒரு பக்கமாக அடிச்சிடுறேன். பீஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான், ஏன்னா பார்டர் வந்து சின்ன பார்டராக தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த பீஸ் வந்து ஒரு பக்கம் பிசுறு இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டாக அந்த பக்கம் வச்சுக்கிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து வெளிப்பக்கம் மாத்திரம் நமக்கு வந்தால் டிசைன் வந்தால் போதும். லெஃப்ட் சைடு தேவையில்லை, ரைட் சைடு மாத்திரம் வந்தால் நமக்கு வந்து போதும். அதனால இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இதை வந்து எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கமாக திருப்பிக்கிறங்க. அதாவது உள் பக்கத்தை திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இதை கரெக்டாக ஒரே மாதிரி வந்து வச்சுக்கிட்டு வந்துடுங்க. இந்த பீஸை வந்து கரெக்டாக ஒரு மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தையல் அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க. அளவு வந்து கரெக்டாக ஒரு மாதிரி இருக்கணும். இப்போ சுற்றி நமக்கு வந்து ஃபுல்லாக உள் பக்கமாக வச்சு ஓட்டிட்டோம். இதை அப்படியே வந்து திருப்பணும், திருப்பி வெளிப்பக்கமாக அடிக்கணும். இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக வந்து கொஞ்சம், அதாவது இந்த நம்ம மடிக்கும்போது இந்த பீஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான அளவுக்கு வந்து ஃபுல்லாக கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிசுரை மாத்திரம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப கட் பண்ணிடாமல் சும்மா லைட்டாக வந்து அந்த பிசுறு மாத்திரம் வெளியில் இருக்கிற அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பும்போது எக்ஸ்ட்ரா வந்து வராது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஒரே மாதிரி பீஸ் வந்து போட்டிருக்கோம். எங்கெங்கே தள்ளி இருக்கோ அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து இந்த ரவுண்டு வந்து எங்கெங்கே திரும்பாமல் இருக்கோ அந்த ரவுண்டை லைட்டாக வந்து சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும். அதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க. அளவு பொறுமையாக வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறங்க. அப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும். அப்போ எப்படி வச்சு தைச்சிருக்கோம்னு நம்ம வந்து உள்பக்கம் தான் வச்சு வந்து தைச்சிருக்கோம். இப்போ திருப்பினோம்னா வெளிப்பக்கம் வரணும். இப்போ உள்பக்கம் இருக்குது பாருங்கள், அதை வந்து திருப்பினோம்னா நல்லா நீட்டாக வந்து நமக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து வரணும். இப்போ இதுதான் வெளிப்பக்கம். இந்த இருக்குது இந்த பீஸு, அது அப்படியே வந்து இந்த பக்கமாக திருப்புங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பக்கமாக திருப்புனீங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து ஒரு சின்னதாக பைப்பிங் அளவுக்கு வந்து வரும். இப்போ இதில் வந்து எப்படி வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த முதல்ல வந்து ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க. இந்த கரெக்டாக ஒட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக மடிச்சு விட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி ஒட்டு தையல் வந்து முதல்ல போட்டுருங்க. நல்ல பீஸெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்குருங்க. நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். அதுக்காண்டி நல்லா நீட்டாக எடுத்து விட்டு ஒரே மாதிரி வந்து தையல் வந்து போட்டுவிட்டு வந்துடுங்க. ஒரு பார்டரு தான், அதாவது ஒரு சின்ன பார்டரை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கிறோம். இது பைப்பிங் கிடையாது. பைப்பிங்னா உருட்டி விட்ட மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து பைப்பிங்கில் கொஞ்சம் பட்டையானா ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு தான். நான் ரொம்ப வந்து பெருசாகலாம் அடிக்கலை. இப்போ இதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீட்டாக வந்திருக்கும். நமக்கு வந்து நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு அழகாக வந்திருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி வந்து
ஒரு சின்னதாக ஒரு லேஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு வந்து தள்ளி இருக்குது. அந்த பிசுரெல்லாம் வந்து கரெக்டாக சிசர் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி இதை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இதை அப்படியே வந்து நீங்கள் வந்து சன்னமாக வந்து ஒரு தையல் மாத்திரம் போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து நான் பிளாக்கும் கோல்டும் கலந்து அந்த டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லேஸ் வந்து இப்போ இதை வந்து எப்படி இந்த அளவு வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் வந்து எப்பவும் இருக்கிற அளவை விட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து அடிக்காமல் இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இந்த கோல்டு கலர் வந்து தேவையில்லை. அது வந்து இது வந்து டார்க்காக இருக்குது, இது மைல்டாக இருக்குது. அதனால் இதை வந்து உள்ளர வச்சுருங்க. இந்த இடத்துல இதை வந்து உள்ளர கரெக்டாக நீட்டாக வந்து உள்ளே ஃபுல்லாக தள்ளிடுங்க. எவ்வளவுக்கு உள்ள கேப் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கரெக்டாக உள்ளர வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து இதை வந்து அப்படியே தையல் போடுங்க. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா நீட்டாக வந்து உள்ளுக்குள்ளே உள்ளதை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. பார்க்குறதுக்கு இது ஒரு டிசைன் மாதிரி தெரியும் நீட்டாக. நம்ம ஆல்ரெடி கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து நீட்டாக திரும்பும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் தைக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிராஸ் பீஸ் தான் அதை வந்து கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீட்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும். கிராஸ் பீஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஃபுல்லாக அங்கங்கே வந்து சிசர் கட் வர போட்டிருக்கோம். அதனால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. வந்து நெக் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அந்த இதை மாத்திரம் கரெக்டாக உள்ளர வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் தைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு சின்ன பீஸ் தானே நம்ம வந்து தைக்கிறோம். கரெக்டாக இந்த பிசுறு வந்து வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு தைங்க. நமக்கு அந்த பிசுறும் அதுவும் சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து தைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ரவுண்டு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த பிளாக் வந்து ஒரு டிசைன் மாதிரி, அதாவது அந்த கோல்டு கலர் வந்து உள்ளே போயிடுச்சு. இது மாத்திரம் கரெக்டாக ஒரு லேயர் வந்து அழகாக தெரியுது பாருங்கள். பார்க்குறதுக்கு நீட்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு பார்ட்ரு. நம்ம வந்து ஒரு சின்ன கரை, அந்த கரையை வச்சு இப்படி தைச்சோம் அப்படிங்கிறது வந்து கிராஸ் பீஸ் போட்டதுனால தான் நமக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்து அழகாக வந்திருக்கு. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக பார்ட்ரு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ இதை அதே மாதிரி நல்லா அழுத்தி இன்னொரு தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா தான் இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சின்ன சின்ன பார்டர் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு டிசைனாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து யோசித்து கொஞ்சம் தச்சு பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.